إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم ولا تقولوا لمن ألقى إليكم السلام لست مؤمن تبتغون عرض الحياة الدنيا فعند الله مغانم كثيرة كذلك كنتم من قبل فمن الله عليكم وقال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் பல்வேறு வகையான நபிமார்களை பற்றிய வசனங்களை நாம் காண முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் என்று லட்சக்கணக்கான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அரபி மொழி வருவதற்கு முன்னால் எத்தனை லட்சம் மொழிகள் இருந்ததோ அத்தனை மொழிகளுக்கும் தூதர் வந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எத்தனை லட்சம் மொழிகள் இருந்திருக்கும், அத்தனை லட்சம் மொழிகளுக்கும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரே இடத்திற்கு 3 தூதர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், ஃபஅஸஸனா பிதாலிசின், 2 தூதர்கள் வந்திருந்தார்கள், அவர்களுக்கு சப்போர்ட்டாக 3வது தூதரை அனுப்பினோம் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல.
இப்படி உலகத்தில் பல லட்சக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா தூதருடைய கருத்துக்களையும் சத்தாக சாராக புரிந்து, இப்ராஹிம் நபி விஷயங்களையும் சேராக புரிந்து நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டான். அப்படிங்கலாம். சில தூதர்களை சொல்லி இவர்களை போல நபியே நீர் நடப்பீராக, குறிப்பாக இப்ராஹிம் வழியில் நடப்பீராக என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே வருகின்றன. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இறை தூதர்களை சொன்னாலும் சில இடங்களில் இறை தூதர் இல்லாதவர்களை பற்றி எல்லாம் உயர்வாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இறை தூதராகவே இருக்க மாட்டார்கள், ஆனால் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். இறை தூதருடைய உற்றார்களுக்கு கிடைக்காத அந்தஸ்து இறை தூதர் இல்லாதவர்களுக்கு கிடைத்திருக்கும். திருமறை குர்ஆன் நீங்க பார்க்கலாம். அது பற்றி சில வசனங்களை நான் சொல்கிறேன். நீங்க குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்து ஆய்வு செய்தால் ஈமான் என்ற அந்த இறை நம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான், அதை மறுப்பவர்களை எவ்வளவு துச்சமாக நினைக்கிறான் என்பதை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு சில வசனத்தை நான் சொல்கிறேன். லரபல்லாஹு மதலல் லதீன கஃபரு இம்ராத நூஹ் வம்ராத லூத் கானத்தா தஹத அபதைன் மின் இபாதினா ஸாலிஹீன் ஃபகானத்தாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ கீல் அதுகுலன் நார மஅத் தாகிலீன். இது யாருக்கு இறை அச்சம், இறை ஈமான், இறை நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கை பின்னால சொல்லுவான். முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் இறை நம்பிக்கை இல்லாத இறை மறுக்கக்கூடியவர்கள். லரபல்லாஹு மதலல் லதீன கஃபரு, யார் இறைவனை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி யார்? இம்ராத நூஹ் வம்ராத லூத், நூஹுடைய மனைவி, லூத்துடைய மனைவி. நூஹ் என்பவர் உயர்ந்த இறை தூதர்கள் ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கணும் வைங்களேன், இது 2வது பார்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து லட்சக்கணக்கான இறை தூதர்களை படைத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மொத்த உலகத்தையும் அழித்தான். பிறகு உருவாக்கப்பட்டதான் இந்த உலகம். இது 2வது பார்ட்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு உயர்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குர்ஆன்ல இருக்கு. அந்த நூஹ்வுடைய மனைவி கெட்டவர்களுக்கு உதாரணம் அப்படிங்கிறான். ஒரு நபியின் மனைவியை சொல்றான். நபியின் மனைவியாக இருப்பது ஒரு அந்தஸ்து கிடையாது. நபியின் மனைவியாக இருந்து ஈமான் கொண்டால்தான் அந்தஸ்து. நபியின் மனைவியாக இருந்து ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அது துச்சமாக கருதப்படும். என்ன செய்து அல்லாஹ்விடத்தில் அது துச்சமாக கருதப்படும். நபியின் மனைவியாக இருக்கிறார், ஈமான் அவரிடத்தில் இல்லை. இப்படி ஈமான் இல்லாமல், இறை அச்சம் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முன்மாதிரி இந்த நூஹ்வுடைய மனைவி. இன்னொரு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. அவ்விருவரும் ஃபகானத்தாஹுமா, தங்கள் கணவன்மார்களுக்கு துரோகம் செய்த துரோகிகள் அப்படிங்கிறாங்க குர்ஆன்ல. எவ்வளவு காட்டமான வார்த்தை. நபிக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கு, இறை தூதருக்கு. எவ்வளவு பெரிய அந்தஸ்து நபித்துவம் என்பது, எவ்வளவு பெரிய உச்சாட்டம் அது. ஒரு நபி ஒரு 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 700-800 வருஷமா அந்த பொம்பளை வாழ்ந்திருக்கும். நபி கூட ஈமான் உள்ளத்துல போகல. 100கணக்கான வருஷம் ஒரு நபி கூட வாழ்ந்து ஈமான் என்ற இறை நம்பிக்கை உள்ளத்தில் ஏறவில்லை. உள்ளம் கஷடாக இருந்தது. கேடு கட்டவர்களுக்கு இவதான் உதாரணங்கிறான். ஈமான் இல்லாதவர்களுக்கு இந்த பொம்பளை தான் உதாரணம். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ. அந்த 2 நபிமார்களும் தங்கள் மனைவிகளுக்காக ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறான். என்ன ஒன்றும் செய்ய முடியவில்லை? கீல் அதுகுலன் நார மஅத் தாகிலீன், போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டதாம். உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி. நபியின் மனைவி மரம் 2 வயசு தள்ளு, நரகத்தில் தள்ளும் பொழுது 2 நபிமார்கள் மனைவியை காப்பாற்ற முடியலங்கிறான். எவ்வளவு உச்சம்னு பாருங்க. நபி தன் மனைவியை இன்னொரு நபி அல்லாஹ்ட்ட சொல்ல முடியல, யா அல்லாஹ் எனது இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே, இப்படிலாம் சொல்ல முடியல. 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். பொண்டாட்டி இஸ்லாத்தை ஏத்துக்கல, மனைவி ஏத்துக்கல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு முன்மாதிரி இந்த நாசமா போன நபிமார்களுடைய மனைவிமார் தான். போ இப்படி சொல்றானா? லரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு, ஈமான் இருக்கிறது, இறை நம்பிக்கை, அவர்களுக்கு யார் முன்மாதிரி? எத்தனையோ முன்மாதிரி குர்ஆன்ல வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரும், ரசூலுல்லாஹ் பத்தி வரும், எத்தனையோ நல்லவர்களை பற்றி குர்ஆன்ல வரும், நபிமார்களை பற்றி எல்லாம் குர்ஆன்ல வருது. ஈமான் உள்ள இறை நம்பிக்கை ஆளர்களுக்கு உதாரணம் உங்களுக்கு, எனக்கு, ரசூலுல்லாஹ்க்கு எல்லாருக்கும். அவர் முன்மாதிரி யாரு? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி. ஈமான் கொண்டவர்களுக்கு, இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முன்மாதிரி யாரு? ஃபிரௌனின் மனைவி. ஈமான் உள்ளவர்களுக்கு கேடு கெட்டவனின் மனைவி, ஈமான் இல்லாதவர்களுக்கு நல்லவர்களின் மனைவி. எப்படி ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் வைக்கலாம் பாருங்க. நபியின் மனைவியா இருந்தால் கூட அந்த பெண் கேடு கெட்டவர் தான், காரணம் ஈமான் இல்லை. ஃபிரௌன் இந்த கேடு கெட்டவருக்கு மனைவியாக இருந்தாலும் அவர் ஈமான்களுக்கு முன்மாதிரி தான், காரணம் அவர் ஈமான் உள்ளவர். அவ்வளவு டிஃபரன்ஸ் வைக்கலாம். இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை பார், அவர்தான் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி, எடுத்துக்காட்டு என்று அல்லாஹ் சொல்றான். இது காலத் ரப்பிபில் இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, அந்த பெண் சொன்னதை யோசித்து பாருங்கங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த பொம்பளை என்ன சொல்லுச்சு? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ், ரப்பிபில் இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சுவனத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாய் என்று அந்த பெண்மணி சொன்னாள். ஏன்? அது போல யாரு? பட்டத்து ராணி, சர்வாதிகார ஃபிரௌன். இன்றைய காலம் மாதிரி கிடையாது. 5 வருஷம் ஆட்சி, அப்புறம் அடுத்தவனுக்கு தான் ஆட்சின்னு. என்ன அயோக்கியனா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம காலில் வந்து விழுறான். இன்றைய காலத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான், காலையில் எந்திக்கும் உள்ள ஆட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பிஏட்ட கேட்பான், ஆட்சி கலைக்கப்படல, இந்த பயத்தில் ஒவ்வொரு மினிஸ்டரும் எந்திப்பான். ஃபிரௌனை எவனும் அசைக்க முடியாது. எதிர்கட்சி இல்லாத தலைவன், எதிர்கட்சி இல்லாத அரசன். அப்படிப்பட்ட அரசனுக்கு மனைவியாக இருந்த பட்டத்து ராணி, அரசன் மட்டுமல்ல, தன்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனையெல்லாம் காலி பண்ணிடுவான் ஃபிரௌன். நீ தான் கடவுள் அப்படிங்கணும் அந்த அரசனை. சும்மா அரசன் சொல்ல பத்தாது, கடவுளே நீ தான் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்றான். மனைவி நீ என்னடா கடவுளுங்கிறா. ஏன்? ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு தான் புருஷனுடைய மைனஸ் தெரியும். நம்மளுடைய மைனஸ் யாருக்கு தெரியும்? வெளியே வீரா பேசலாம், அம்மா நம்முடைய பலகீனம் மைனஸ் நம் மனைவிக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, எல்லோருக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, மனைவி அட போவாங்க உங்களை பத்தி தெரியாதான்ட்டு போயிடும். ஆமா பெருசா லேசா. ஏன்? நம்முடைய பலத்தை விட மைனஸ் கூட தெரியும். பிராக்டிக்கலா ஒன்று சொல்றேன். பொதுவாக மக்கள் இருக்கிய எத்தனையோ ஊர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரம், தௌஹீத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்கள், நம்ம அவங்கள பத்தி தான் நம்மளுக்கு தெரியும் ஓரளவு. நைட்ல 10 மணி 11 மணி வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணுவோம். நம்மளாம் பண்ணுவோம். குர்ஆன் ஹதீஸ் தர்க்க ரீதியான பேச்சு. 10 மணி 11 மணி வரைக்கும் ஒரே பேச்சு தான் பள்ளிவாசல்ல. 12 ஆயிரும், 1 மணி ஆயிரும். 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். எங்கெங்க போயிட்டு வர்றீங்க? மனைவியாக்கம் பள்ளிவாசல் உட்காந்து வரேன்டி. என்ன பண்ணிட்டு இருக்கிய? மார்க்கத்தை பேசிட்டு இருந்தேன். 12 மணி 1 மணிக்கு முடிச்சாச்சு. காலையில் சுப்புக்கு பாங்க சொல்லும், மனைவி கரெக்டாக எஞ்சிரும் 5:30. இவர் 5:30 மணி கொரட்டை ஓடு தூங்கிட்டு இருப்பார். தௌஹீது ஏங்க எந்திக்கலையா? எந்திக்க வேணாம், எஞ்ச பிறகு தொழுதுக்கலாம், சட்டம் எஞ்ச பிறகு தொழுதுக்கலாம். அப்புறம் மனைவி என்ன தௌஹீது படுத்து கிடக்கு, எந்திக்கலையா? நீங்கள்லாம் ஒரு தௌஹீதை பேசுறீங்க 12 மணி வரைக்கும். ஏன் நக்கல் அடிக்கி? எதை பேசுகிறோம் அதன்படி நாம் இல்லை, அதுதான் உண்மை. எந்த கொள்கையை நாம் பேசுகிறோமோ, தொழுகைன்னு பேசுறோம், நோம்புன்னு பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம், ஓட்ட 1000 இருக்க, மனைவி ஒத்துக்க மாட்டேங்க. தொழுகையை பத்தி நம்ம பேசுறோமே, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கரெக்டாக பெரும்பாலும் தொழுகிறார்கள். சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப் கரெக்டா இஷா வரைக்கும் தொழுதுறாங்க. புருஷன் தொழுகை ஒழுங்கா இல்லை. ஒரு தொழுகை இருக்கும், ஒரு தொழுகை இருக்காது. ஊர் இருந்தா தொழுகை இருக்காது. சேர்த்து தொழுதுக்கலாம், சரி சரி அசதியாவது மறந்துட்டு நாளைக்கு தொழுதுக்கலாம். ஒரே சொதப்பல், குழப்பம். மனைவிக்கு தெரியும் நம்முடைய மைனஸ். மத்தாள்கிட்ட ஈஸியாக ஏமாத்திடலாம், பொண்ணாட்ட ஏமாத்துற கஷ்டம். அதுபோல ஃபிரௌனுடைய மனைவிக்கு தெரிந்தது, இவன் ஒரு பலகீனமானவன், மிகப்பெரிய மைனஸ்.
அவன் எவ்வளவு பலகீனம் அவளுக்கு தெரியுமில்ல. இவன் பேசுறான் பெரிய கடவுள் முட்டாப்பைய, இவன் எப்படா கடவுளா இருக்க முடியும் என்று மனைவி மறுத்தார். அதுதான் கஷ்டம். பட்டத்து ராணியாக இருந்து மறுக்க முடியுமா? பட்டத்து ராணினா என்ன? ஃபிரௌனை அவன் மனிதர்கள் கடவுள் நம்புறான். இந்த அம்மா பேசாம இருந்தா, இந்த அம்மா தான் பொம்பளை கடவுள் அவனே சொல்லுவான். ஏய், நான் தான் ஆம்பளை கடவுள், என் பொண்டாடி பொம்பளை கடவுள்னு சொல்லியிருப்பான். ஏன் ஆண் கடவுள்னா அப்ப எனக்கு மனிதா இருந்தா பெண் கடவுள் தானே அப்படி சொல்லியிருப்பான். அந்த மக்கள்லாம் அந்த அம்மாவை சேர்த்து கும்பிட்டுருப்பான். எவ்வளவு பெரிய பதவி! பட்டத்து ராணியாக இருந்து கொண்டு தன்னை கடவுள் என்று மக்கள் இருக்கும் பொழுது காலால் எட்டி உதைக்க முடியுமா? உதைத்தார்கள் அவர்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! நம்ம ஒரு 3 நாளைக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு அல்லோலப்பட்டு இந்த ஊர் உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு கேள்விப்பட்டதான். நாங்கள்லாம் நீ நேச்சுரலா பார்த்தவங்க. ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி வந்து கிடந்தப்போ என்ன ஆகுது? இதை விட உலகத்துல வேற கஷ்டம் இருக்காங்கன்னு ஆயிடுத. இந்த அம்மாவுடைய கஷ்டம் எப்படி? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு தண்ணி பக்கத்துல வாசலுக்கு வந்துருச்சு. அடுத்த கதி என்னன்னு தெரியாம இருந்துச்சு உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா பல ஊர்கள் அப்படி இருந்தது. உலகத்துல நம்ம வாழ்றோம், காட்டுல இல்லையே, ஹெலிகாப்டர்ல வருது சாப்பாடு. இதை நம்மளால் ஜீரணிக்க முடியவில்லை. நான் ரைட்னு சொல்ல வரல, அந்த கஷ்டத்தை கூட நம்மால் தாங்க முடிவதில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டம்! ரப்பிபிலி இந்த கபைத்து ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சூரத்தில் இருக்கிற ஒரு வீட்டை கட்டித்தார். ரஜ்ஜினி மின் ஃபிரௌன், இந்த ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாற்றியா அல்லாஹ். கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். வ அமலிஹி, இந்த ஃபிரௌனை விட்டும் இவன் கொடுமையை விட்டும் என்னை காப்பாற்று. வேற ஏண்டி உலகமே என்ன கடவுள்னு சொல்லிட்டு இருக்கு, உனக்கு என்ன திமிரு? விடுவான் அவன்? என்ன கொடுமை சித்திரவதைப்படுத்திருக்கான். வெட்டி கொண்டா கூட 10 நிமிஷத்துல உயிர் போயிடும். சித்திரவதை, கொடுமை. நான் தான் கடவுள் சொல்லு, என் புருஷன் கடவுள் சொல்லு, முடியாது. இப்படியே சித்திரவதை நடந்திருக்க. மிகப்பெரிய பட்டத்து ராணி என்ற இளவரசி என்ற அந்தஸ்தும் போனது, தொல்லையும் தொடர்ந்தது. அந்தஸ்து போனா பரவாயில்ல, சொத்து போனா பரவாயில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. என் சொத்து என்ன விட்டு போயிடுச்சு, தொல்லைய ஆரம்பிச்சா. நிம்மதி போனது, தொல்லை வந்தது புருஷன் இருந்து. அந்த பொம்பளை தாம உங்களுக்கு முன்மாதிரிக்கிறான்ல. அந்த பெண்ணை பாரு, எவ்வளவு பெரிய சொத்தை இழந்துட்டு நிற்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏத்துக்கிறது. இந்த சக்கரை, இந்த இவன் சர்வாதிகாரி கொடுமைக்காரன் தெரியுமே, அநியாயக்காரன் தெரியுமே, பொன்னாட்டினாலே விடமாட்டானே, கடவுள் சொல்ல விடுவான், சொல்ல முடியாதுரா என்று சொல்ல சாதாரண விஷயமா? நம்மளால முடியாது. அவ்வளவு பெரிய ராஜாங்கத்துக்கும் ஒரு கிராமத்துக்கு முன்னால சொல்ல முடியுதா? இந்த ஊர் சுளை வாய்க்கால் ஒரு சின்ன ஊர் தான் இது. இங்க சொன்னால் கூட எவ்வளவு பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு மீட்டிங் நடத்தா எவ்வளவு தொல்லை இருக்கும். அதுவெல்லாம் நீ இந்த அம்மா ஃபிரௌனுடைய மனைவி நினைச்சு பாரு, இது ஒரு தொல்லையே கிடையாது. மலை இடிந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு முள் தைப்பது போல கூட கஷ்டம் கிடையாது. மலை போல கஷ்டம். எவ்வளவு பெரிய பயங்கரம்! இந்த அம்மா முன்னிறுத்தி எத்தனையோ தூதர்கள் உலகத்திற்கு வந்தும் கூட ஒரு பெண்ணை முன்னிறுத்துறானே. நீ கெட்டு போகாமல் இருந்த, கெட்டு போயிடாத, கெட்டவர்களுக்கு முன்னதான நபியின் மனைவிமார், நல்லோர்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. அந்த அம்மா கேட்டது, அல்லாஹ் சூரத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா என்றார். அதுபோல கேளுவேன், சொர்க்கத்தில் தான் யா அல்லாஹ். இங்க கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது, நிம்மதி அங்கதான் யா அல்லாஹ். நம்ம ஈமானை தக்க நம்ம கேட்டா போதும். அப்ப ஈமானை, இறை நம்பிக்கை இவ்வளவு உச்சமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ் உச்சகட்டமான ஒரு உபதேசத்தை செய்யுங்கள். அந்த உபதேசத்தை நான் கேட்டுவிட்டால் இதை விட சூப்பர் உபதேசம் அப்படின்னு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அப்படி ஒரு உபதேசம் எனக்கு செய்யுங்க, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல், அதில் உறுதியாக இரு. இதுக்கு மேல ஒரு உபதேசம் கிடையாது. இதுக்கு மேல என்ன பயானு, இதுக்கு மேல என்ன விளக்கங்கிற ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நம்புறேன்ட்ட செத்தாலும் விடாத அந்த நம்பிக்கைய, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாத, கையை காலை விட்டாலும் விடாத, தலையை அதன அர்த்தம் இருக்கு, தலையை துண்டாக்குனாலும் விடாத. நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் யாரும் நம்மளை செஞ்சிட முடியாது. நம்ம அவன் ஒரு 50 பேர் வந்தா நம்ம ஒரு 25 பேர் போனா போதும், ஓடி போயிடுவான் எவனா இருந்தாலும் சரி. அயோக்கிய 100 பேர் வரட்டுங்க,
நல்ல 50 பேர் போனா போதும். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ரவுடி நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையில் சொல்ல போனால் ரவுடிகள் தைரியசாலியே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எவன்லாம் ரவுடிசம் பேசுறானோ அவன்லாம் தைரியசாலியை நான் பார்த்தது இல்லை. இந்த ஏரியாவில் நல்லா உங்களுக்கு தெரியும். 5:30 மணி 6 மணி ஆனால் என்ன செய்வான்? வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் மாமா, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்கம்மா. அந்த ஏரியா ஃபுல்லாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுவானுவோ. நின்னா என்ன சொல்ல? உங்களை மாதிரி அசால்ட்டாக 1 மணி 2 மணிக்கெல்லாம் வர முடியாது நிறைய பேரால். காரணம் ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். ரவுடிகள் தைரியசாலியை இருக்க மாட்டான். அவன் பின்னால் ஒரு 50 பேர் போவாங்க. ரவுடி பின்னால் 50 பேர் போவான். இவன் நினைச்சுக்குவான், நம்ம பின்னால் 50 பேர் இருக்கான், நம்மளை யாரும் என்ன செய்வான் நினைச்சிட்டு போவான். அந்த 50 பேர் என்ன செய்வான்? நம்மளுக்கு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அலைவான். இவன் அவனை வச்சு அவன் இவனை வச்சு தான் இருப்பான். நம்மள மாதிரி தனி தைரியம் இருக்காது. அதனால கை வெட்டப்பட்டாலும் உயிர் முடியாது. யாரும் அப்படி ஒன்று செஞ்சிட முடியாது இந்த நாட்டில், உலகத்தில். அந்த கஷ்டம் நம்மளுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கினார். அதுபோல கஷ்டம் ஒரு பேச்சுக்கு வந்தால் கூட அல்லாஹ் என்று சொல், அதில் உறுதியாக இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆமன்து பில்லாஹ். சும்மா இல்லை. ஈமான் கொண்டு விட்டால் நிறைய டிமாண்டுகள் இருக்கு. டிமாண்ட்னா ஷர்த், நிபந்தனை. ஈமான் கொண்டு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் நம்புறேன்னு சொல்லிடலாம். சொன்ன பிறகு மிக நிறைய டிமாண்டு ஷர்த் இருக்கு. 1-2 ஷர்த்தை நான் சொல்றேன். மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். சின்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறானோ அவன் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாயை மூடட்டும். சின்ன வார்த்தை தானே இது. இந்த ஹதீஸ உலகம் ஃபாலோ பண்ணிச்சுன்னு வைங்க, எந்த சச்சரவு உலகத்தில் வராது. ரஷ்யா உக்ரைன் சண்டையோட இருக்காது, மேலோடு கீழோடு சண்டை இருக்காது, ஏத்தோடு பகைச்சோடு சண்டை இருக்காது. உலகத்தில் எந்த சண்டையும் வராது. இந்த ஹதீஸை நம்பினா என்ன அர்த்தம்? வாயை திறந்தா நல்லதை பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. எப்படி சண்டை வரும்? கெட்டதை பேச மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், புறம் பேச மாட்டோம், கால் புணர்ச்சி இருக்காது, அடுத்தவரை தூண்டி விட மாட்டோம். வாயை திறந்தா நல்லதுக்கு தான் திறப்பேன். எப்படி சண்டை வரும்? எல்லாரும் இப்படி வந்துட்டா கெட்டதுக்கு வாயை திறக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு டிமாண்டான வார்த்தை. உனக்கு ஈமான் இருக்குமானால் சொல்றாரு. சொல்ல ஈமான் கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய டிமாண்ட் இருக்கு. நான் 1-2 சொல்றேன். உனக்கு ஈமான் இருக்குமானால், இறை நம்பிக்கை இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. சில பேர் பார்த்திருக்கீங்களா? நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துருமா. திறக்காத, அவனுக்கே தெரியும். நான் வாயை திறந்தாலே ஏன்டா வருது? கண்டதெல்லாம் பேசுற, வம்பை இழுக்கிற, கால் புரட்சியா பேசுற, கெட்ட குணம் உள்ளத்துல இருக்கு, நல்ல குணம் உள்ளத்துல இல்ல, அதனால சண்டை வருது. அத்தீன் நசீஹான்னு கேள்விப்பட்டிருக்கேல்ல? இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுதல். எல்லாருக்கும் இது தெரியும். பிறருக்கு நலனை நாடினால் எப்படி சண்டை வரும்? லிங்க பாருங்க, ஹதீஸோட லிங்க் தொடர்ப. உனக்கு ஈமான் இருக்குமா நல்லதை பேசி கெட்டதை வாய மூடு. இஸ்லாம்ங்கிறது பிறருக்கு நல்லதை நாடுறது தான். உங்களுக்கு நான் நல்லதை நாடுனா எப்படி பொறாம வரும்? நீங்க நல்லா இருக்க நான் நாடுனா எனக்கு ஏன் கசப்பு வருது? அண்ணன் தம்பி கடையில் பொறாமையா இருக்க, அக்கா தங்கச்சி பொறாமையா இருக்க. அக்கா தங்கச்சிக்கு பொறாம வருதா இல்லையா உலகத்துல? தங்கச்சி வந்து நல்ல வாழ்க்கையா இருக்கும், புருஷக்காரன் வெளிநாட்டில் போய் லட்ச லட்சமா சம்பாதிப்பான். அக்கா காரி கட்டி கொடுத்து வசதி இல்லாம இருக்கும். அக்கா காரியை சொல்லுவா அத்தாட்ட வாப்பாட்ட, அவனுக்கு மட்டும் கோடீஸ்வரம் மாப்பிள்ள, எனக்கு ஒரு பிச்சைக்கார பையில கட்டி வச்சிருக்கிய தான் புருஷனை. தங்கச்சி நல்லா இருக்க, அக்காவுக்கு பிடிக்கல. அண்ணன் நல்லா இருக்க, தம்பிக்கு பிடிக்கல. தம்பிக்கு பிடிச்சாலும் தம்பி பொண்டாட்டி சொல்லுவா, உங்க அண்ணனை பாருங்க வெளிநாட்டு லட்ச லட்சமா நீங்களும் இருக்கல இவ்வளோ மாதிரி, எதுக்காக ஆவியலாங்கிறாங்கல்ல. ஆக நம்மிடத்தில் காழ்ப்புணர்ச்சி வருவதை கூட என்ன காரணம்? நல்லதை பேசுவது. அத்தீன் நசீஹா என்ற ஹதீஸை மறந்தது. இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுதல். பெரிய ஆதாரம் வேண்டாம். லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே இந்த மக்களுக்கு நீ சொல்லும் பொழுது முக்கியமா ஒன்று சொல்லு. என்ன? லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படி கேள். அதாவது நபித்துவம் வருவதற்கு முன்னால் 40 வருஷம் யாரோட இருந்தாங்க?
அந்த மக்களோட தான் இருந்தாங்க. அதை சொல்லு. ரசூலுல்லாஹ்க்கு தோணல, அல்லாஹ் சொல்லுங்கிறான். என்ன சொல்லு? உங்களோட தானே வாழ்ந்தேன். யோசிச்சு பாருங்களேன், நான் என்ன அயோக்கியத்தனம் பண்ணேன், நான் என்ன கெடுதல் பண்ணேன், யாருக்காக எந்த கெடுதலாக நான் பண்ணியிருப்பேனா? நானா உங்கள்கிட்ட இறை தூதன் பொய் சொல்ல போறேன்? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இவ்வளவு நாள் நான் இருந்தேன், உங்களே நான் ஒரு சிக்கலை மாட்டி விடுவேன். உங்களோடு தானே நான் வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்? நம்ம சொல்ல முடியாது. இது நம்ம இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல நான் இங்க சொன்னா சொல்லிடலாம், எங்க ஊர்ல சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல போய் உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் சொன்னா இவனா அல்லாஹு அக்பர்மா. என் சேட்டை எல்லாம் அவனுக்கு தெரியுமில்ல, 20 வயசுல செஞ்ச சேட்டை தான் அவன் சொல்லுவான். உங்களோடு வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள் என்பது சவால். ஒரு பெயர் ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த தப்ப நீ செஞ்ச, உன்னத பண்பு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணை தொட்டார்கள் என்று அபூஜஹல் போய் சொல்லி பாருங்க சொன்னா அதெல்லாம் இருக்காதுன்றான். அப்படிலாம் செய்ய மாட்டாருன்றான். முகமது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு இழுத்துறாரு, இருக்காதுரா சொன்னா ஒரு பேர் நம்ப மாட்டான், அப்படி நடக்கவே நடக்காதுன்றான். அபூஜஹல் சாராய கடைக்கு போனாரு, முகமது போய் இருக்க மாட்டாருன்றான். பண்பில் குறை சொல்லவில்லை. பைத்தியக்காரன்னா, சண்டை எடுத்து விடுறாருன்னா, இல்லாத குறைய சொல்லாருன்னா, இவனா நபிகளுடைய பண்பில் குறை சொன்னானா? அங்கதான் அத்தீனு அன்னசிஹாங்கிறது. இஸ்லாம் பிறர் நலன் நாடுதல். என்ன? எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு வரணும், அதான் ரசூலுடைய எண்ணம். பிறர் நலன் நாடுறது. நீங்க நம்ம மார்க்கத்தை சொல்றோம், நோக்கம் என்ன? நமக்கும் சொர்க்கம் கிடைக்கணும், இவங்க எல்லாம் கேட்டு சொர்க்கத்துக்கு வரணும். நல்ல நோக்கம் தானே அது. அவன் நல்ல இப்போ ஊரில் தெருவில் மீட்டிங் கூட வருவான், என்ன நோக்கம்? இவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக சொர்க்கம் வரணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருந்தா அவன் மேலே எப்படி காழ்ப்புணர்ச்சி வரும்? இந்த ஈமான் கொள்ளுதல்ங்கிற சின்ன வார்த்தை, ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. டிமாண்ட் நிறைய இருக்கிற நண்பர்களை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இறைவனை நம்புதல் என்ற ஈமான் கொண்டு விட்டால் நிபந்தனைகள் ஏராளம் இருக்கிறது. அதுல ஒரு நிபந்தனை தான் மன் கான பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு திருமறை குர்ஆன் வசனம், அருமையான பிராக்டிக்கலான வசனம். அந்த வசனம் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். பல உதாரணங்கள் சொல்லக்கூடிய வசனம் குர்ஆன்ல இருக்கு. கடுமையான எச்சரிக்கை சொல்லக்கூடிய வசனங்கள், அழகான பஷாரத் நற்செய்தி சொல்லக்கூடிய வசனங்கள், இப்படி பல்வேறு வகையான வசனங்கள் இருக்கு. சில வசனங்கள் நடைமுறை சாத்தியம் எப்படி எப்படி பிராக்டிகல்ங்கிறாங்கல்ல, நடைமுறை சாத்தியமானதே அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம் லஸ்த முஃமின் தப்தகூன அர்தல் ஹயாத்தத் துன்யா ஃபஇந்தல்லாஹி மகாரிம கஸீரா கதாலிக குன்தும் மின் கபல் ஃபமன்னல்லாஹு அலைக்கும். சஹாபாக்களை பார்த்து சிலர் வந்தார்கள். அவர்கள் சஹாபாக்களை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சஹாபாக்கள் லஸ்த முஃமின், என்ன சலாம் சொல்றீங்க, நீங்க எல்லாம் முஸ்லீமே இல்லை போங்கடா அப்படிங்கிறாங்க. இது குர்ஆன் வசனத்தில் இருக்கு. அவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றான். சஹாபாக்கள் என்ன செய்திருக்கணும்? வலைக்கும் சலாம், வாங்க, நீங்க யாரு, என்ன விஷயம் எல்லாம் கேட்டிருக்கணும். சஹாபாக்கள் சொல்றாங்க லஸ்த முஃமின், உங்களுக்கு ஈமான் இல்லை அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ்க்கு பிடிக்கல. ஈமான் இல்லைன்னு நீ யாரு சொல்றதுக்கு? அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோடனே வலைக்கும் சலாம் சொல்லணும். லஸ்த முஃமின், நீ என்ன ஈமான் கொள்ளங்கிற? எதற்கு? ஃபஇந்தல்லாஹி மகாரிம கஸீரா அர்தல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு வந்தவர்களை முஸ்லிம் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதுல உலக பொருளாதாரத்தை ஆசைப்படுற என்னன்னா, நீங்க வரலாற்று நிகழ்ச்சியில் போய் பார்த்தா தெரியும். இந்த வசனம் இறங்கி ஏன் இறங்குச்சுன்னு பார்த்தா தெரியும். போர் காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்த பிறகு போர்ல இருந்து நிறைய பணங்கள் வந்து கிடைக்கும், நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். எந்த நாடு ஜெயிக்கதோ அந்த நாடுக்கு தான் எல்லா பொருளும். இது உலக நியதி, எல்லா நாட்டிலையும் அப்படித்தான். நீங்க ரஷ்யா உக்ரைனை பிடிச்சாலும் உக்ரைன் சொத்து போல ரஷ்யாவுக்கு தான், அதுதான் உலக நியதி.
இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் சஹாபா பெருமக்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களை முஸ்லீம் ஏத்துட்டா ஷேரு குறைஞ்சிரும். அப்படின்னா புரியுதா? நம்ம இத்தனை பேர் இருக்கோம், 10 லட்சம் ரூபா வந்து நீங்க எல்லாரும் எடுத்துக்கணுங்கன்னா சந்தோஷமா எடுத்துக்குவோம். திடீர்னு ஒரு 50 பேர் வெளியே வந்தா நம்மளுக்கு 10 லட்சம் குறைஞ்சிடும் வரும்ல. அது ஏன் நோம்பு கஞ்சி ரமலான் இல்லை, எல்லாருக்கும் கொட்டரா கொடுத்தாச்சு. நோம்பு கஞ்சி நிறையா 2 வடை கொடுத்து முடிச்சு நோம்பு திறக்க போகிறோம். அந்த நேரத்தில் ஒரு 50 பேர் உள்ளே வர்றாங்க. ஆஹா, கஞ்சியில் பாதியை வாங்கிடுவாங்க போல் இருக்க, ஒரு வடை பயிருமே எல்லாத்துக்கும் அதை புத்தி வரும், கோடீஸ்வரனுக்கு வரும். 50,000 ரூபாய் கஞ்சிக்கு ரூபா கொடுத்துருப்பான், 5 ரூபா கஞ்சி விட மனசு வராது. எல்லா மனுஷனுக்குள்ள புத்தி அது. ஒரு மாதம் கஞ்சிக்கு நான் ரூபா தர்றேம்மா, ஒரு கொட்டரா கொஞ்சியை கொடுக்க மனசு வராது. மனித புத்தி அப்படி. அதுபோல சஹாபா பெருமக்களுக்கு ஷேர் குறைஞ்சிட்டா எவ்வளவு பெரிய ஷேர் கிடக்கு. ஷேர்னா நிறைய பங்கு, திடீர்னு ஒரு 10 பங்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க குன்தும் மின் கப்லு, ஒரு காலத்தில் நீங்க அப்படித்தானப்பா இருந்தீர்கள். ஒரு நாள் நீ முஸ்லிமான காணல, நீ காபிரா இருக்கல, உன்ட ஈமான் இருந்துச்சா, நீ திருந்தி ஈமான் கொள்ளல, அது மாதிரி அவன் கொள்ள மாட்டானா? என்ன ஒரு கொஸ்டின் இது, அல்லாஹ்வுடைய கேள்வி. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் அவன்கிட்ட ஈமான் நீ யாரு சொல்ல? உள்ளத்துல பாத்தியோ ஈமான் இருக்கா இல்லையாங்கிறத நான் தான் சொல்லணும். சலாம் அலைக்கும் தூர விடு. திடீர்னு ஒரு ஆள் 4 பேர் உள்ள வர்றாங்க, சந்தானத்தை இப்படி களத்தில் தடவிக்கிட்டு உள்ள வரும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். நேற்று வரைக்கும் தர்காவில் படுத்திருப்பான் அப்படின்னு வச்சுக்கோ. பதில் சொல்லாம இவன் இங்கே வர்றான், நேத்தான மொழுது ஓதுனான், உனக்கு என்ன ஓதுனா, அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டான்ல, திருந்துட்டான்ல. என்ன ஒரு வாசம், அந்த பண்பை பார்த்தா அல்ல எப்படி சொல்லித்தரான் பாருங்க. யோசிச்சு பாரு. நீ ஒரு காலத்தில் மொழுது ஓதல, நீ ஒரு காலத்தில் சாப்பிடல, பலாச்சோறு அதெல்லாம் சாப்பிடல, நீ நேர்ச்சை வாங்கல, நீ கூத்தடிக்கல, தராக்கு போகல, திருந்தி வந்தா ஏத்துக்கிட்டு போவியா? நீ என்ன ஈமான் இல்லாத இல்லை. ஈமானுக்கு அவ்வளவு மரியாதை. உன் நபியின் மனைவிமார்கள் ஈமானிலே தூரப்போண்டான். ஃபிரௌன் மனைவி ஈமானுக்கு தூக்கிட்டு வா, அவங்க தான் முன்மாதிரிட்டான். ஈமான் கொண்ட நீ மட்டும் உயர்ந்து நினைக்காத. புதுசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க உட்காருங்க, பதில் சொல்ல. ஃபமன்னல்லாஹு அலைக்கும், ஒரு காலத்தில் நீங்கள் முஸ்லீமாக இருக்கவில்லை, காபிராக இருந்தீங்க, அல்லாஹ் உனக்கு அருள் செய்து உங்களுக்கு ஈமான் வரலையா? அது மாதிரி அவன் ஈமான் கொள்ள மாட்டானா? உன் ஈமான்ல உலக கோளாறு இருக்க, அடுத்தவனுடைய ஈமானை சந்தேகிப்பதே உன் ஈமானில் கோளாறு. நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தா குத்தி காட்டுறது அல்ல. யோசிச்சு பாரு. சோத்துக்கு வழி இல்லாதவன் வசதியான பிறகு அடுத்தவன் பிச்சைக்கார பையம்மா. நீ ஒரு காலத்தில் பிச்சைக்கார பையன் தானு சொன்ன மாதிரி இருக்கு. நீ யாருற? 10 வருஷமா வச்சு ஒரு நல்ல வசதியா இருக்கான், ஒரு கஷ்டப்பட்டு போய் கேட்கான். ஒரு காலத்தில் இவன் வசதியா இருந்திருப்பான், அதை அவன் சுட்டி காட்டுவான். போட பிச்சைக்கார பையன் மூதை, நீ பிச்சைக்காரனா வரல, ஒருத்தனை என்கிட்ட சோத்துக்கு வழி இல்லாமல் நிக்கல, நான் தரல உனக்கு கேட்பான்ல. படைச்சவன் அதுக்கு மேல கேட்பான். நீ ஏண்டதான கையேந்தின, உன் ஈமான் இப்படித்தான் இருந்துச்சு, முதல்ல காபிரா தானே இருந்தீங்க, என் தூதரை என்ன பாடுபடுத்துறீங்க தாயிஃப்ல, மக்காவுல, காபத்துல்லாவுக்கு முன்னால, இப்ப என்ன உங்களுக்கு பேச்சு? திருந்தனா ஏத்துக்க, திருந்தி வர்றவனை பாராட்டு, அரவண. இஸ்லாமே பிற நலன் நாடுதெல்லாம் வரும்பொழுது ஏன் உனக்கு கசப்பு? இப்படி எல்லா டிமாண்டுகள், ஷரத்துகள், நிபந்தனைகள் உள்ளடக்கியது தான் இஸ்லாம். சும்மா சொல்லிடலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், இதல்ல இஸ்லாம். ஆமன்து பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல், அதில் உறுதியாக இரு. பிறரை துச்சமாக நினைக்காத, பிறரை அலட்சியப்படுத்தாத. பிறரை நீ துச்சமாக நினைத்தால் நீ மட்டமானவன் அர்த்தம். ஹதீஸ்ல இருக்கு. அஹாஹுல் முஸ்லிம், ஒரு மனிதன் மட்டமானவன் என்பதற்கு ஆதாரம் இவன் பிறரை துச்சமாக நினைப்பது. நாங்கள் சொல்லலாம், யாரை அப்படி நினைக்க கூடாது. என்னை விட ஏதோ ஒரு வகையில் நீங்க உயர்ந்திருப்பீங்க, அல்லாஹ் எனக்கு தெரியாது. ஒரு ஆள் அமல்ல உயர்ந்திருப்பாரு, ஒரு ஆள் தர்மத்தில் உயர்ந்திருப்பாரு, ஒரு ஆள் பிறருக்கு உதவி செய்ய உயர்ந்திருப்பாரு. நான் உயர்வா நீங்க தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் ஈமான் என்று சொன்னால் கட்டுப்படுதல், பிறர் நலன் நாடுதல், தன்னை பணிவை ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள என்ற எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஈமான் என்பதை புரிந்து கொண்டு அதுபோல இம்மையில் நடந்து மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.